தங்களை வெற்றி பெற செய்தால் தமிழகத்தை இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக மாற்றிக் காட்டுவோம் என எல்.கே. சுதீஷ் உறுதியளித்துள்ளார். கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் எல்.கே. சுதீஷ் கடந்த 15 நாட்களாக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். செல்லும் இடமெல்லாம் மக்கள் அமோக வரவேற்பு அளித்து வருகின்றனர். இந்நிலையில் தேமுதிக வேட்பாளர் எல்.கே. சுதீஷை ஆதரித்து சின்னசேலத்தில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய எல்.கே. சுதீஷ் தன்னையும் அன்புமணியையும் வெற்றி பெற செய்தால் தமிழகத்தை இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக மாற்றிக் காட்டுவோம் என உறுதியளித்தார். இந்த வெடி மே மாசம் 23ஆம் தேதி தமிழகத்தில் 40 பாராளுமன்றம் நம்ம கூட்டணி அமோக வெற்றி பெற்ற செய்தி கேட்கணும். தமிழகம் முழுக்கும் இந்த வெடி வெடிக்கணும், அதோட ஆசை. இது மட்டுமல்ல, தமிழகத்தில் நடைபெறுகின்ற 18 இடைத்தேர்தலிலும் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமோக வெற்றி பெற்று நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சருடைய கரத்தை கண்டிப்பாக உயர்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு அவரும் வேட்பாளர் தான், தருமபுரி வேட்பாளர் வந்திருக்காரு. அவரும் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறணும் என்ற வாழ்த்துக்கள். ஏன்னா நாங்க 2 பேரும் இந்த பகுதியிலிருந்து வெற்றி பெற்று சென்றால் தமிழகத்துக்கு கண்டிப்பாக நாங்க 2 பேரும் சேர்ந்து, ஏன்னா மத்தியிலும் மாநிலம் நம்முடைய ஆட்சி, அங்க மோடி ஆட்சி, எங்களுடைய எடப்பாடி ஆட்சி. எங்களுக்கு 2 பேருக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னாக்கா தமிழகத்தில் அனைத்து பகுதிகளிலும் எங்களால் முடிந்த தமிழகத்தை இந்தியாவில் சிறந்த மாநிலமாக மாற்றி காட்ட ஒரு வாய்ப்பு தாருங்க எங்களுக்கு 2 பேருக்கும். எனக்கு கள்ளக்குறிச்சியில உங்களுடைய பொன்னான வாக்குகளை முரசு தாராள கேட்டுக்கொண்டு, அதே போல தருமபுரியில என்னுடைய அன்பு நண்பர் அன்புடைய ராமதாஸ் அவர்களுக்கு மாம்பழத்திற்கு உங்கள் வாக்குகள் தாராள கேட்டுக்கொண்டு. இந்த கூட்டத்தில் அதிமுக விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளர் குமரகுரு, தேமுதிக விழுப்புரம் மாவட்ட செயலாளர் எல். வெங்கடேசன், பாமக மாநில துணைச் செயலாளர் ரமேஷ் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கலந்து கொண்டனர்.